Hello friends, welcome to Target Group Exams September 2, 2021 உள்ள current affairs quiz தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சமீபத்தில் எந்த துறையின் பெயரானது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றப்பட்டது? குடிசை மாற்று வாரியம். தமிழ்நாடு குடிசை பகுதி மேம்படுத்துதல் மற்றும் அகற்றுதல் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? 1971. தமிழ்நாடு குடிசை பகுதி மேம்படுத்துதல் மற்றும் அகற்றுதல் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? கலைஞர் கருணாநிதி. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? 15. 10 தற்காலிக உறுப்பினர், 5 நிரந்தர உறுப்பினர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினராக இந்தியா பதவி வகிக்கும் ஆண்டு எது? 2021 to 2022. 2021 ஜனவரி முதல் 2022 டிசம்பர் வரை. லடாக் யூனியன் பிரதேசத்தின் விலங்கு எது? பனி சிறுத்தை. ஹங்குல் அப்படிங்கிறது காஷ்மீர் மான். இது ஜம்மு காஷ்மீரோட மாநில விலங்காக இருந்தது. இப்போது ஜம்மு காஷ்மீரோட யூனியன் பிரதேசத்தினுடைய விலங்காகவும் இந்த ஹங்குல் மான் இருக்குது. லடாக் யூனியன் பிரதேசத்தின் பறவை எது? கருப்பு கழுத்து கொக்கு. 2015 தொடங்கப்பட்ட அடல் ஓய்வூதிய திட்டத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். 5வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. 2வது இடத்துல பீகார், 3வது இடத்துல மேற்கு வங்காளம், 4வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது. யூ பிரீத் லைஃப் என்ற வாழும் தாவரத்தை அடிப்படையாக கொண்டு காற்றை தூய்மைப்படுத்தும் கருவியை கண்டுபிடித்தது யார்? ஐஐடி கான்பூர், ஐஐடி ரூப்நகர். சபாட் என்கின்ற இராணுவ கூட்டு பயிற்சியில் 17 நாடுகளில் ஒன்றாக இந்தியா பங்கேற்க உள்ளது. இது எங்கு நடைபெற உள்ளது? ரஷ்யா. சமீபத்தில் பொருளாதார அவசர நிலையை அறிவித்த நாடு எது? இலங்கை. லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஜப்பான் ஆப்கானிஸ்தானத்தில் இருந்த தனது தூதரகத்தை தற்காலிகமாக மாற்றிய நாடு எது? கத்தார். இதுக்கு ஆன்சர் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்குள்ள கொஸ்டின், இந்தியாவில் பொருளாதார அவசர நிலை எத்தனை முறை பிறப்பிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.